எப்பவுமே நீங்க வீட்ல வந்து இந்த வெள்ளை அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இந்த மாதிரி தான் நீங்க இட்லி, தோசை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அத சேஞ்ச் பண்ணிட்டு இன்னையிலேருந்து ரொம்ப ஹெல்த்தியான இட்லி, தோசை உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ரிலேட்டிவ்ஸ்க்கா இருந்தாலும் சரி, எந்த ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷ செஞ்சு குடுத்து பாருங்க. எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க. நாமளும் ஆரோக்கியமா இருப்போம். நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்துலாம் இந்த கம்பு, இதில ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸில நெறைய சத்து இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. கம்பு 500 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்புல நிறைய சத்து இருக்கு. நம்ம களியா தோசையா எது வேணாலுமே செஞ்சு சாப்பிடலாம். அதே நம்ம இதெல்லாம் கலந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி. இது எல்லாமே வந்து 500 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் நான் வந்து கலந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கும் போது இட்லி நீங்கள் அரிசி போடுவீங்களா, அரிசி வந்து கம்மியான அளவு போட்டுட்டு இதில் இருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதில் இட்லி போட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறமா கேழ்வரகு அது ஒரு 500 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 250 கிராம்ஸ் வந்து இந்த காது குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, சிகப்பரிசி, அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து கருப்பு கவுனி அரிசி அது ஒரு 250 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கு இட்லி சுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு எது முக்கியமாக நல்லதுன்னு படுறோமோ அதை நம்ம எப்பவுமே வந்து பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஹெல்த்தை வச்சுக்கணும் ட்ரை பண்ணுறீங்க, வயசானவங்க இந்த மாதிரி ரொம்ப மூட்டு வலி கை வலி இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இப்போ வருது. ஏன்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.